அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வசந்த். நான் திருப்பூரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நெருங்கிய 2 தோழிங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. அதில் ஒருத்தியோட பேர் செல்வி. கொஞ்சம் மாநிறமாக இருந்தாலும் அழகாக இருப்பா. நான் அவளை பல தடவை அனுபவிச்சிருக்கேன். அவளுக்கு திருமணமானாலும் கூட அவன் புருஷன் வெளியூரில் தான் வேலை பார்க்குறான். மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வருவான். அதனால் செல்வியுடைய உடல் தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு தோழியுடைய பேர் பிருந்தா. அவள் ஒல்லியாக இருந்தாலும் சிகப்பா அழகாக இருப்பா. எனக்கும் செல்விக்கும் உள்ள கள்ள தொடர்பு பிருந்தாவுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கல்யாணமாகி 2 வருஷமாகியும் குழந்தையே இல்லாமல் இருந்தா. அவளோ அவள் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுட்டு கம்பெனியில் கோபமாக டென்ஷனாகவே இருப்பாள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கம்பெனியில் பிரேக் டைம். 3 பேருமே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ செல்வி, என்ன பிருந்தா எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கேன்னு கேட்டா. அதுக்கு நானும், அப்படி என்ன பிருந்தா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ பிருந்தா சொன்னா, ஆமாண்டா, என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும்னு சொல்ல, நானும் சரி நீயும் உன் கணவரும் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்லன்னு நான் கேட்டேன். அவளோ, அதெல்லாம் நிறைய டாக்டரை பார்த்துட்டோம்டா, எனக்கும் அவருக்கும் குறையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு குழந்தை உருவாக மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டா. அப்போது செல்வியோ, பிருந்தா, உனக்கு குழந்தை வேணும்னா நான் சொல்கிறத கேளு. நீ கொஞ்ச நாள் வசந்தோட சேர்ந்து இரியண்டி. உனக்கு தான் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை பெறத்துக்கு வாய்ப்பும் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அதனால் கண்டிப்பாக நீ கொஞ்ச நாளாக நம்ம ஃப்ரெண்டு வசந்தோட கொஞ்சம் சந்தோஷமாக இருயேன், கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னான். இதை கேட்டதுமே பிருந்தா அதிர்ச்சியானா. வேணாண்டி, யாருக்காவது தெரிஞ்சால் என் வாழ்க்கையே நாசமாக போயிடுன்னு சொன்னான். உடனே செல்வியோ, பிருந்தா, நாம் 3 பேருமே இதை ரகசியமாக வச்சுப்போன்னு சொன்னான். உடனே நானும், பிருந்தா, உனக்கு ஓகேன்னா யாருக்குமே தெரியாமல் நான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன், உனக்கு ஓகேன்னா சொல்லு, நாம் சந்தோஷமாக இருக்கலான்னு நான் சொன்னேன். உடனே பிருந்தாவோ, சரி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போக, நானும் செல்விக்கிட்ட, என்னடி திடீர்னு அவகிட்ட இப்படி கேட்டுட்ட, என்ன வேற கோர்த்து விட்டுட்டேன்னு நான் கேட்டேன். அதுக்கு செல்வியோ, நான் முன்னாடியே யோசிச்சேன்டா, அவள் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னு தவிச்சுக்கிட்டே இருந்தா. அவகிட்ட எப்படி சொல்லலான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவகிட்ட சொல்ல முடியாமல் இருந்தேன். நீ வேற சரியான டைமுக்கு வந்து பேசின பார்த்தியா, அதான் நான் தைரியமாக அவகிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி பார்ப்போம், அவளுக்கு விருப்பம் இருந்தால் வரட்டும், இல்லைனா விடுவோம்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிவிட்டு கம்பெனி பிரேக் டைம் முடிஞ்சதுமே வேலை பார்க்க ஆரம்பித்தேன். வேலை முடிந்ததுமே அவங்கவுங்க வீட்டுக்கு போனோம். மறுநாள் சண்டே. நான் நிறைய சரக்கு வாங்கிக்கிட்டு என் ரூமுக்கு போனேன். மறுநாள் சண்டே காலையில் செல்வி எனக்கு ஃபோன் பண்ணான். நான் உடனே அட்டன் பண்ணேன். அப்போது செல்வி சொன்னா, வசந்த், பிருந்தா உன் கூட படுக்க ஓகே சொல்லிட்டாடா, ஆனால் பயப்படுறா, நீயே அவகிட்ட பேசுன்னு சொல்லி அவகிட்ட ஃபோனை கொடுத்தா. உடனே நானும், பிருந்தா, டேய் வசந்த், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நான் தப்பு பண்ணுறது யாருக்காவது தெரிஞ்சால் என் வாழ்க்கையே வீணாக போயிடுன்னு சொன்னான். உடனே நானும், பிருந்தா, நான் செல்வி கூட சந்தோஷமாக பல தடவை உல்லாசமாக இருந்திருக்கேன். அவளும் நானும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கோம். அவள் புருஷனுக்கு இது என்ன தெரியவா சேர்ந்தது, அவரும் மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கே வராரு. செல்விக்கும் உடல் தேவை இருக்கும்ல, அதை நான் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வேறு யாருக்காவது தெரியவா செய்து, எத்தனை வருஷமாக நாங்கள் இப்படி 2 பேருக்குள்ளே எங்களுக்குள்ள உறவு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நாங்களாக எங்கள் 2 பேருக்குள்ளே உறவு இருக்குன்னு சொல்ல போய் தானே உனக்கே தெரியும், சரியா, நான் இதை பார்த்துக்கிறேன்னு நான் சொன்னேன். அவளோ சரின்னு சொல்லிவிட்டு செல்விக்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன்னு சொன்னான். உடனே செல்வியோ, வசந்த், பிருந்தா வீட்டில் நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு மாலை தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன், சரியா, நீ கிளம்பி நாம் இடத்துக்கு சீக்கிரமாக வான்னு சொல்ல, நானும் சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணேன். கொஞ்ச நேரத்திலேயே அங்கே போனேன். அப்போது செல்வியும் பிருந்தாவும் நிற்க நான் பார்த்தேன். அப்போது பிருந்தாவோ புது பொண்ணு மாதிரி தலையெல்லாம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு புது சேலையை கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தா. நானும் கிட்ட போய் செல்விக்கிட்ட என்னடின்னு கேட்டேன். அதுக்கு செல்வியோ, பிருந்தாவுக்கு குழந்தை மேலே ஆசை வந்துடுச்சு, நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, சரிடி வசந்த் கூட நான் படுக்கிறேன், எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னான். நானும் கண்டிப்பாக உனக்கு பிறக்கணும்னு சொன்னேன். அவளோ சரிடின்னு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சொல்லிவிட்டு நீயும் பிருந்தாவும் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிவிட்டு பிருந்தாவை வண்டியில் உட்கார சொன்னேன். சொல்லுன்னு சொன்னேன். அவளும் சொல்ல பிருந்தா சரின்னு என் வண்டி மேலே ஏறி உட்கார்ந்தா.
நானும் செல்விக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினேன். அப்போது செல்வியோ, டேய் பிருந்தாக்கு குழந்தை வேணும், சரியா புரிஞ்சுதா, சேஃப்டியெல்லாம் போட்டு அவளோட சந்தோஷமாக இருந்துடாத, அவள் குழந்தைக்காக தான் உன் கூடவே வந்திருக்கா, புரிஞ்சுதான்னு திரும்ப திரும்ப சொன்னான். எனக்கு புரியுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போக அவளோ பிருந்தாவோ, வசந்த் எங்கே போகிறோன்னு கேட்டா. நானும் பிருந்தா என்னோடய ரூமுக்கு தான் போகிறோம், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னேன். அப்போது உன் புருஷன் உன் கூட சந்தோஷமாகவே இருக்க மாட்டாரா, ஏன் உனக்கு இந்த இவ்வளோ நாளாக குழந்தையே பிறக்கலைன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, என் புருஷன் ஒரு குடிகாரன், தினமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவார், வாரத்துக்கு ஒரு நாள் தான் என் கூட சந்தோஷமாகவே இருப்பார், அப்போ கூட 2 நிமிஷத்துக்கு மேலே தாண்ட மாட்டார், தினமும் வருவார், குடிச்சிட்டு வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், இப்படியே என் வாழ்க்கையெல்லாம் போயிருச்சு, இப்படியே 2 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, நானும் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏன் தான் குழந்தை பிறக்க மாட்டேங்குன்னு தெரியல, நானும் பொறுத்து பார்த்துட்டேன், 2 வருஷமாக நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதனால் வீட்டில் எல்லாமே ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தெளிவாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். உடனே நான் செல்விக்கிட்டையும் சொன்னேன். அவளும் உங்ககிட்ட பேசிட்டா, இப்போ நான் உங்கூட பைக்கில் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவளோ, டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடான்னு சொன்னான். நானும் பயப்படாத, பாதுகாப்பான இடம்தான்னு சொல்லி அவளை என்னோடய ரூமுக்கு கூட்டிகிட்டு போக அவளோ இறங்கி வீட்டுக்குள்ளே வந்தா. வாவ், உன் ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல நானும் சரக்கு, சைடிஷ்ஷு, கலரு எல்லாமே எடுத்து வச்சு உட்கார்ந்தேன். அவள் இதை பார்த்துட்டு, என்னடா நீ சரக்கெல்லாம் குடிப்பியா, என் புருஷன் தான் குடிகாரன்னு பார்த்தா நீயும் குடிகாரன் தானா அப்படின்னு சொன்னான். சேச்சே, நான் உன் புருஷன் மாதிரிலாம் டெய்லிலாம் நான் குடிக்க மாட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சே, குடிச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சுருக்கேன். நான் இது நைட்டே எல்லாத்தையுமே நான் வாங்கி வச்சுட்டேன், நீ திடீர்னு நைட்டே ஓகே சொல்லிவிட்டு இப்படி காலையிலே என் வீட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்காண்டி வாங்கின சரக்கை வேஸ்ட் பண்ண முடியுமா, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடிக்க ஆரம்பித்தேன். சரி எனக்கு நீ கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றி அவளுக்கும் கொடுத்தேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே உட்காந்து குடிக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சரக்கு அடித்தேன். பிருந்தாவுடைய முகம் பயமாகவே இருந்துச்சு. உடனே நான் அவளை பார்த்துட்டு, ஏன் உனக்கு பயப்படாமல் நார்மலாகவே இருங்க, இன்றைக்கி நான் தான் உன் புருஷன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்தி அவளுடைய கன்னத்தில் நான் ஒரு முத்தம் கொடுத்தேன். அதன் பிறகு எதுக்காக நான் பிருந்தாவை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தனோ அந்த விஷயமெல்லாம் எங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சுது. போகும்போது பிருந்தா என்கிட்ட சொன்னால், நான் 2 வருஷமாக என் கணவனோட நான் உறவில் இருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட அவர் இப்படி இந்த மாதிரி என் கூட இருந்ததே இல்லை, நீ என்னை ரொம்ப திருப்திப்படுத்தியிருக்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் போதுமா, நான் குழந்தை உண்டாயிருவன்ல அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், சில பேர் ஒரே நாளில் உண்டாயிருவாங்க, சில பேர் உண்டாக மாட்டாங்க, நம்ம வேணால் ஒரு மாதம் ஒரு 4 வாரம் நம்ம இந்த மாதிரி தனிமையில் இருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. அதன் பிறகு செல்வி வாரம் பிருந்தாவுடைய வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி அவளை கூட்டிகிட்டு என்னுடைய ரூமில் விட்டுட்டு போயிடுவா. அப்புறம் நானும் அவளோட தனிமையில் இருந்தேன். இப்படியே ஒரு மாதத்தில் நாங்கள் நினச்ச மாதிரியே பிருந்தாவும் குழந்தை அவள் ஒரே மாதத்தில் குழந்தையும் உண்டாயிட்டா. அதன் பிறகு டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்யும்போது டாக்டர்கள் சொன்னாங்க, பிருந்தா நீ ரொம்ப வீக்காக தான் இருக்க, அதனால் நீ 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த குழந்தையை உண்டாயிருக்க, அதனால் நீ உன் கணவனோட தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது, அதனால் குழந்தைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும், அதனால் 1 வருஷம் நீ கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி எப்படியும் குழந்தை பெற்றா தான் என்ன, குழந்தை உண்டானதான் என்ன, அதன் பிறகு நாம் பிருந்தாவையும் செல்வையும் மாறி நாம் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையோடு இருந்தேன். ஆனால் டாக்டரோ பிருந்தாவை பரிசோதனை செஞ்சுட்டு அவள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் அவள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னதால் நான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆனேன். அதன் பிறகு என்ன பண்ணுறது, ஃபோனில் தான் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்துச்சு. நான் அதன் பிறகு செல்வியோட அடிக்கடி உல்லாசமாக இருந்துக்கிட்டும் பிருந்தாவோட செல்ஃபோனில் பேசிக்கிட்டும் என்னுடைய தகாத உறவை தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் பிருந்தாவுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அவங்க வீட்டில் எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் சரி எப்படியோ ஒரு வழியாக பிருந்தா குழந்தை பெற்றுட்டா, அதன் பிறகு மீண்டும் நம்ம அவளோட சந்தோஷமாக இருக்கலான்னு நானும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் நினச்சது மாதிரியே பிருந்தாவும் அதன் பிறகு என்னோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டா. நான்
கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய செல்வியையும் குடிகார கணவனோட இருக்கக்கூடிய பிருந்தாவையும் 2 பேரையுமே நான் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருந்தேன். எனக்கு 2 பேரோட தொடர்பு இருக்கிறதால நான் கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படிங்கிற யோசனைக்கே நான் போகலை. என் வீட்டில் கூட என்ன கல்யாணத்தை பற்றி பேசும்போது எனக்கு இப்போலாம் வேண்டாம், இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய விஷயம் அவன் புருஷன்மார்களுக்கு தெரியும். அப்போ 2 பேரில் யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அது ஒரு கட்டத்தில் 2 பேர் கூட பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. எங்கள் வீட்லேயும் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்களும் என்ன கம்பல் பண்ணலை. அதன் பிறகு நான் 2 பேரோடையும் தொடர்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிருந்தாவுடைய கணவன் குடிகாரனாக இருந்ததால் அவர் தினமும் குடித்து அவர் வயிறெல்லாம் புண்ணாகி அவருக்கு ஒரு கட்டத்தில் அல்சர் நோயே வர ஆரம்பிச்சிட்டு அடிக்கடி அவருக்கு உடல்நிலையும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அடிக்கடி பிருந்தா தான் அவருடைய கணவனை மருத்துவமனைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சிகிச்சையெல்லாம் அழைச்சிட்டு வந்தா. இப்படியே எங்களுடைய தகாதொரவு தொடர ஆரம்பிச்சது. அடிக்கடி நானும் பிருந்தாவும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தோம். நாட்கள் செல்ல செல்ல பிருந்தாவுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் பிருந்தா தான் கணவனோட வாரத்தில் ஒரு முறையாவது அவரை கம்பல் பண்ணி அவரோட உறவில் இருந்துட்டு இருந்தா. ஆனால் குழந்தை பெற்ற பிறகும் என்னுடைய இந்த தொடர்பு அவளுக்கு கிடைச்ச பிறகும் கூட அவருடைய புருஷனை அவள் கண்டுக்கிறதே இல்லை. இதனால் என்னடா இது, நம்ம மனைவி குழந்தை உண்டா இருக்கா, டாக்டர் கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு சொன்னதால் நம்மளை கண்டுக்காமல் இருக்கான்னு பார்த்தா, இப்போ குழந்தையை பெற்று பல நாட்கள் ஆன பிறகு, பல மாதங்கள் ஆன பிறகு கூட அவள் நம்மளை கண்டுக்கவே இல்லையே. அடிக்கடி கூட செல்ஃபோனில் யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டே இருக்கா. கேட்டால் அவருடைய ஃப்ரெண்டு வசந்தி கூட தான், செல்வி கூட தான் பேசுகிறேன்னு வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவருடைய கணவனுக்கு பிருந்தா மீது சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. அதனால் அவளை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். அப்போ தான் ஒரு நாள் பிருந்தா என்கிட்ட பேசிட்டு பாத்ரூமுக்கு போக, அந்த சமயத்தில் சந்தேகத்தில் இருந்த அவருடைய கணவன் அவருடைய செல்ஃபோனை எடுத்து பார்க்க அதில் என்னுடைய நம்பரை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆனார். அதன் பிறகு பாத்ரூம்லேருந்து வந்த பிருந்தா கிட்ட, இது யார் நம்பரு, இது செல்வியோடைய நம்பர் இல்லையே, செல்வி நம்பர் எனக்கு தெரியுமே, இது யார் புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவோட சண்டைப்பட ஆரம்பித்தார். அப்போ தான் பிருந்தா வேறு வழி இல்லாமல் என்னோட தகாத உறவு இருப்பதை சொல்ல வேண்டிய நிலையில் ஏற்பட்டுச்சு. அதாவது பிருந்தா இது செல்வியோட நம்பர் இல்லை, என் ஃப்ரெண்டோட நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேட்க, அவர் என் கம்பெனியில் வேலை செய்கிற நபர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதன் மூலமாக எனக்கும் பிருந்தாவுக்கும் ஏதோ ஒரு தவறான உறவு இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு மனைவியோட அடிக்கடி சண்டை போடவும் ஆரம்பித்தார். நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டையும் போட்டார். இது பிருந்தாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம், பிருந்தாவுக்கு தான் கணவனுக்கு அடிக்கடி உடல்நிலை வர சரியில்லாமல் போகுது. அதனால் அவரால் இனி தன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே பிருந்தா வந்திருந்தா. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் எங்களுடைய தகாத உறவும் அவருக்கு தெரிந்து இந்த உறவுக்கும் அவர் தடையாக இருந்ததால் இதுக்கப்புறம் நாங்கள் புருஷனே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு பிருந்தா வந்துட்டா. தன்னுடைய கணவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா எங்கிட்டையும் செல்விக்கிட்டையும் எங்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னான். நாங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ தான் எனக்கு என் புருஷனே தேவையில்லை, அவருடைய கதையவே முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னான். நாங்கள் 2 பேருக்குமே இது எங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு. இருந்தாலும் கூட பிருந்தா எங்கள் 2 பேருடைய காலிலே விழுந்து கதறி அழுதா. என்னுடைய வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு, அவரை கல்யாணம் பண்ண நாளிலிருந்து நான் எந்த சுகத்தையுமே அனுபவிக்கலை. இப்போ எனக்கு இந்த வாழ்க்கைக்கும் அவர் ரொம்ப இடையூறாக இருக்கார். நான் வேலைக்கு தான் போகிறேன், அதனால் எனக்கு என் கணவன் இல்லாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு என் குழந்தைய நான் பார்த்துப்பேன். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காலையும் செல்வியோடைய காலையும் இருந்து கெஞ்சினான். அதன் பிறகு நாங்கள் 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்போது எப்படி கொலை செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போ தான் பிருந்தா சொன்னால், என் கணவனுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போது அதை சாக்கா வச்சு தான் நம்ம அவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் சரி, நம்ம யோசித்து ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருந்தேன். நாங்கள் அதன் பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக திடீர்னு பிருந்தாவுடைய மாமனார் மாமியார் பிருந்தா கிட்ட, எங்களுக்கு பெங்களூரில் ஒரு உறவினருடைய திருமணம் இருக்குது, அதனால் நாங்கள் 2 நாளாக அங்கே போய் தங்கிட்டு தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. உடனே பிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணா, வசந்த், என்னுடைய மாமனார் மாமியார் இன்றைக்கி பெங்களூருக்கு போகிறாங்க, அதனால் இன்றைக்கி என் கணவன் மட்டும்தான் வீட்டில் தனிமையாக இருப்பார், இதை நமக்கு இன்றைக்கி சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். என் கணவனை கொலை செஞ்சுட்டு நீ அவரை தூக்கில் தொங்க விட்டுறலாம். அவர் திடீர்னு அல்சர் பிரச்சனையால் வயிறு வலி தாங்க முடியாமல் அவர் இப்படி விபரீதமான முடிவு எடுத்துட்டாரு, தூக்கு போட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் நாடகம் ஆடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன்.
அதன் பிறகு அவள் என்கிட்ட தூக்க மாத்திரையை வாங்கி கேட்டா. நானும் அவளுக்கு தூக்க மாத்திரையை வாங்கி கொடுத்தேன். நைட்டு அவளுடைய கணவனுக்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டா. அவளுடைய கணவனும் அதில் தூக்க மாத்திரை கலந்துருக்கு அப்படின்னு தெரியாமலேயே அதை சாப்பிட்டு தூங்கிட்டாரு. நைட்டு பிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வருமாறும் சொன்னான். நானும் உடனே அவருடைய வீட்டுக்கு போனேன். தூங்கிட்டு இருந்த கண்ணுடைய தலையணையை வைத்து அமுக்கி அவரை மூச்சு முட்டை வச்சு துடிக்க துடிக்க அன்றைக்கி நைட்டு அவரை நான் கொலையும் செஞ்சேன். அதன் பிறகு நான் நைஸாக என்னுடைய வீட்டுக்கும் வந்துட்டேன். நான் பிருந்தாவுடைய வீட்டுக்கு போய் அவருடைய கணவனை கொலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் என்னுடைய தோழியான செல்விக்கும் தெரியும். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே வகுத்தோம். அதன் பிறகு நான் கொலை செஞ்சுட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் பிருந்தா அவருடைய மாமனார் மாமியாருக்கு, பெங்களூரில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய கணவன் விபரீதமான முடிவை எடுத்துட்டான்னு சொல்லி கதறி அழுதா. நான் பாத்ரூமுக்கு எழுந்திரிச்சு காலையில் போகும்போது தான் இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். என்னுடைய கணவன் அல்சர் பிரச்சனையால் வயிறு வலி தாங்க முடியாமல் இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கதறி அழுதா. இதை கேட்ட மாமனார் மாமியாரும் பதறி அடிச்சுக்கிட்டு பெங்களூர்லேருந்து உடனடியாக ஊருக்கு திரும்பி வந்தாங்க. வந்து பார்த்துறாங்க. அப்போது அவருடைய கணவனின் உடலில் எந்த விதமான காயமும் இல்லை. ஏன்னா அவரை தூக்க மாத்திரை கொடுத்து அவரை தூங்கக்கூடிய டைமில் தான் நானும் பிருந்தாவும் சேர்ந்து அவரை கொலை செஞ்சோம். அதனால் அவர் எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் காட்டலை. அதனால் அவருடைய உடலில் எந்த விதமான காயமும் ஏற்படலை. இதனால் அவங்க யாருக்கும் சந்தேகம் வராது. அவங்க அதுக்கப்புறம் இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள்லாம் செய்வாங்கன்னு தான் நானும் பிருந்தாவும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் நினைக்காத ஒரு விஷயத்தை பிருந்தாவுடைய மாமனார் மாமியார் செஞ்சாங்க. அவங்க நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளாகவே மனக்கசப்பு இருந்துச்சு. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டால் என்னுடைய பையன் எந்த விதமான பதிலும் சொல்லலை. ஒன்றுமில்லை, நான் பார்த்துக்கிறேன், எங்களுக்குள்ளே தானே புருஷ முன்னாடிகள் 1000 இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நாங்களும் அதை கேட்கல. 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நாங்கள் திடீர்னு பெங்களூருக்கு போன நேரம் பார்த்து என்னுடைய மகன் தூக்கு போட்டு இறந்துட்டான்னு என் மருமக சொல்கிறது எங்களால் நம்ப முடியலை. ஏன்னா இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கும்போது பல தடவை சண்டை நடந்திருக்கு. அப்போல்லாம் எங்கள் பையன் எந்த விதமான விபரீத முடிவும் எடுக்கலை. நாங்கள் ஊருக்கு போகிற டைமில் என் பையனுக்கும் மருமகளுக்கும் எந்த விதமான சண்டையும் இல்லை. அப்படி இருக்கும்போது என் பையன் ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கணும்? அவன் அப்படி எடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அதுவும் அல்சர் பிரச்சனைக்கெல்லாம் தூக்கு போடுவாங்கங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. அவன் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடியையும் நிப்பாட்டிட்டான். கம்ப்ளீட்டாக அதை நிறுத்தினவும் அவனுக்கு உடம்பு சரியாயிரும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் தூக்கு போடணும்னு அவசியமும் இல்லை. அதனால் எங்களுடைய மருமக மீது தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவுடைய மாமனார் மாமியார் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாராங்க. இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீஸார் பிருந்தாவுடைய கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவமனையிலேருந்து அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வருவதற்கு முன்பு பிருந்தாவையும் அழைச்சி போலீஸார் விசாரணை செய்கிறாங்க. அப்போ மாமனார் மாமியார்கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் பிருந்தா போலீஸார்கிட்டையும் சொல்கிறாங்க. நான் விடிய காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு எனக்கு பாத்ரூம் வந்துச்சு. நான் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம் போகிறதுக்காக எந்திக்கும் போது தான் என் கணவன் இப்படி தூக்கில் தொங்குறதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இந்நேரம் மாமனார் மாமியார் வெளியூருக்கு போயிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டேன். நான் 4 மணிக்கு தான் பார்த்தேன், 4:10 4:20க்குள்ளே நான் தகவலை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸார் முன்பு கதறி அழுது நாடகம் ஆடினாங்க. அதை எப்படியும் போலீஸார் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுமே நாங்கள் மாட்டிக்கிட்டோம். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் மூச்சு முட்டி தான் அவரை கொலை செஞ்சுருக்காங்கன்னு, அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதன் பிறகு போலீஸார் பிருந்தாவுக்கிட்ட தங்களுடைய பாணியில் விசாரணை மேற்கொள்ள பிருந்தா அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. அது மட்டும் இல்லை, பிருந்தாவுடைய செல்ஃபோனை கைப்பற்றிய போலீஸார் அதனை ஆய்வும் செஞ்சாங்க. அதில் பிருந்தா செல்வியோடனும் என்னுடனும் அடிக்கடி ஃபோனில் பேசின விஷயமும் பதிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நானும் பிருந்தாவும் சில ரகசியமான புகைப்படங்களையும் எடுத்து வச்சுருந்தோம். அதையெல்லாம் பிருந்தா தன்னுடைய கேலரியில் மறைச்சி வச்சுருந்தா. அதையும் கூட போலீஸார்கள் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு இதை காட்டி போலீஸார் தங்களுடைய பாணியில் பிருந்தா கிட்ட விசாரணை செய்ய பிருந்தா வேறு வழி இல்லாமல் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு பிருந்தா அளித்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் என்னையும் என்னுடைய இன்னொரு தோழியான செல்வியையும் கைது செஞ்சாங்க. கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனை கள்ளக்காதலன் மற்றும் தோழியுடன் சேர்ந்து பிருந்தா கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.